Hello, welcome back to all. In this video, I'm gonna teach you 12th Standard Unit 2 Prose Nice Cup of Tea by George Orwell. Part 2. If you are new to this channel, please do subscribe and click the bell icon. Let's get into the video. ஜார்ஜ் ஆர்வெல் ஒரு 11 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாரு. ஒரு நைஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னா அது எப்படி இருக்கணும், அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு 11 கோல்டன் ரூல்ஸ் சொல்லியிருக்காரு. அதில் ஃபஸ்ட் ரூல் வரைக்கும் நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம். இதில் பேலன்ஸ் இருக்கிற ரூல்ஸ்லாம் பார்க்க போகிறோம். செகண்ட் ரூல். செகண்ட்லி, டீ ஷுட் பி மேட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் தட் இஸ் இன் எ டீ பாட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டீ எப்போதுமே கம்மியான அளவில் தான் நம்ம மேக் பண்ணணும், ஸ்மால் குவான்டிட்டியில் தான் நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் டீ பாட்டில் தான் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. டீ அவுட் ஆஃப் ஏர்ன் இஸ் ஆல்வேஸ் டேஸ்ட்லெஸ். ஏர்ன் அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரம். எப்போவுமே ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம டீ போட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதாவது நிறையா பெரிய டீ பாத்திரத்தில் போட்டோம்னா அது நல்லா இருக்காது. While army tea made in a cauldron taste of grease and whitewash. அதே மாதிரி ஆர்மி டீ, ஆர்மியில் போடக்கூடிய டீ அவங்க எதில் போடுவாங்க அப்படின்னா கால்ட்ரன். கால்ட்ரன் அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரம். நான் அதோட இமேஜ் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பாத்திரத்தில் டீ போட்டோன்னா அது எப்போவுமே ஒரு க்ரீஸு, பசை மாதிரி அண்ட் ஒயிட் வாஷ் ஸ்மெல் அடிக்கும். அந்த பாத்திரத்தில் போட்டால், அந்த கால்ட்ரனில் போட்டால் அந்த மாதிரி க்ரீஸ் ஸ்மெல்லும் ஒயிட் வாஷ் ஸ்மெல்லும் இருக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. எப்போவுமே டீ ஸ்மால் குவான்டிட்டி, கொஞ்சமாக செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி சின்ன பாத்திரத்தில் போட்டால், எப்போவும் டீ பாட்டில் போட்டால் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கால்ட்ரன் அது இதுதான். இதுவே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கால்ட்ரனில் டீ மேக் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு க்ரீஸ் ஸ்மெல்லும் ஒயிட் வாஷ் ஸ்மெல்லும் வரும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு. The teapot should be made of china or earthenware. எப்போவுமே டீபாட் எதில் மேட் பண்ணதாக இருக்கணும் அப்படின்னா சைனாவில் மேட் பண்ண டீபாட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா earthenware, மண்ணால் செய்யப்பட்ட டீபாட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் ப்ரிஃபர் பண்ணுறாரு. நான் சொன்னேன் இல்லையா, இதான் சைனாவில் மேட் பண்ண அந்த டீபாட். அண்ட் திஸ் ஒன் இஸ் earthenware. இதான் மண்ணால் செய்யப்பட்ட டீபாட். Silver or Britannia ware teapots produce inferior tea and enamel pots are worse. ஸோ சில்வரில் செய்யப்பட்ட இல்லைன்னா பிரிட்டானியா வேர், அதில் அந்த சில்வரால் செய்யப்பட்ட இல்லை பிரிட்டானியா வேர் டீபாட்ஸ் ரொம்ப மோசமான ஒரு கீழ்நிலையான டீயை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் எனாமல் பாட்ஸ் ஆர் வர்ஸ். எனாமல் பூசப்பட்ட அந்த பாட்ஸும் எப்படி இருக்குது, ரொம்ப மோசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ திஸ் ஒன் இஸ் தட் பிரிட்டானியா வேர் டீபாட். ஸோ இந்த மாதிரி டீபாட்டில் போடுறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் திஸ் இஸ் எனாமல் டீபாட். ஸோ இந்த எனாமல் டீபாட்டில் போடுற டீயும் அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இது அவரோட ஒப்பீனியன். இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட் அவரோட ஒப்பீனியனை அவர் ஷேர் பண்ணுறாரு. அவர் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பார் இல்லையா, நான் 11 பாயிண்ட் சொல்லுவேன், அதை எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, கான்ட்ரவர்ஷியலாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதான். Though curiously enough, a pewter teapot, a rarity nowadays, is not so bad. ஸோ இப்போ இதில் இன்னொரு டீபாட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பியூட்டர் டீபாட் அது இப்போ அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ காரியம்னு சொல்லுவாங்க. பியூட்டர் டீபாட் அப்படின்னா காரியத்தால் செய்யப்பட்ட ஒரு டீபாட். ஸோ அந்த டீபாட்டில் டீ போட்டால் அதுவும் நல்லா தான் இருக்கும். அது அவ்வளோ மோசம் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம அந்த மாதிரி டீபாட்டை யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஆத்தர் சொல்லக்கூடிய டீபாட் எது அப்படின்னா இதுதான் பியூட்டர் டீபாட். இது இப்போ ரேராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட்லி, த பாட் ஷுட் பி வார்ம்டு பிஃபோர் ஹேண்ட். நம்ம வீட்டிலலாம் ஒருத்தவங்க ஒரு மாதிரி டீ போடுவாங்க. இவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நம்ம எந்த பாட்டில் டீ போட போகிறோமோ அதை ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா சூடுபடுத்திடணும். நல்லா ஒரு இளம் சூட்டில் அதை சூடுபடுத்திடணும், அந்த பாத்திரத்தை சூடுபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் இஸ் பெட்டர் டன் பை பிளேசிங் இட் on the hob than by the usual method of swilling it out with hot water. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் செய்வோம் இல்லையா, ஹாட் வாட்டர் ஊற்றி. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திஸ் இஸ் பெட்டர் டன் பை பிளேசிங் இட் ஆன் த ஹாப். ஹாப் அப்படின்னா அந்த அடுப்போட மேல் பகுதி, அதாவது நம்ம பாத்திரம்லாம் வைப்போம் இல்லையா, அந்த அடுப்போட மேல் பகுதி. அந்த மேல் பகுதியில் அந்த டீ பாட்டை வச்சு டீ பாட்டை மட்டும், தண்ணிலாம் ஊற்றாமல் அந்த டீ பாட்டை மட்டும் ஃபஸ்ட்டு சூடுபடுத்திக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஹாட் வாட்டர் அதில் அதாவது தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் டீ தூள் போட்டு செய்வோம் இல்லையா. ஒருத்தவங்க வீட்டில் ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, யூஸ்வலாக நம்ம அதில் தண்ணி ஊற்றுவோம். ஸ்வில்லிங் அப்படின்னா வாட்டர் அதில் போர் பண்ணி ஹாட் வாட்டர்
சுட வைக்கிறது. அந்த மாதிரி பண்ணாமல் வெறும் டீ பாட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுப்போட அந்த மேல் புறத்தில் வச்சு அதை ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது, வார்மாக ஹீட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஃபோர்த்லி த டீ ஷுட் பி ஸ்ட்ராங். ஃபோர்த்தாக அவர் என்ன பாயிண்ட் சொல்கிறாருன்னா, டீ எப்படி இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் அ பார்ட் ஹோல்டிங் அ குவாட். குவாட் அப்படின்னா இங்கே கால் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, 1 லிட்டர் அப்படின்ற மீனிங்கில் சொல்கிறாங்க. இதே அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல குவாட் அப்படின்னா நம்ம பாதி கால்னு வச்சுக்கக்கூடாது, 1 லிட்டர். ஸோ ஒரு இப்போ பாட்டில் ஒரு 1 லிட்டர் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபில் இட் நியர்லி டு த பிரிம்னா வழிய. ஸோ இப்போ நீங்கள் வழியே அதை ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக எட்ஜ் வரைக்கும் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதில் நீங்கள் எவ்வளோ டீ தூள் போடணும் அப்படின்னா 6 ஹீப்டு டீஸ்பூன்ஸ் would be about right. 6 ஹீப்டுனா குமிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ வழிய ஒரு ஸ்பூன் எடுக்கிறோன்னா அதில் குமிச்சு வச்சு வழிய 6 டீஸ்பூன் நம்ம டீ பவுடர் போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அது நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி பிடிக்காது. பட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 4th பாயிண்ட் என்ன சொல்கிறாரு, டீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதில் இப்போ 1 லிட்டர் போடுறீங்க அப்படின்னா அதில் நிறையா 6 டீஸ்பூன் டீ பவுடர் வந்து நீங்கள் அதில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. In a time of rationing, this is not an idea that can be realized on every day of the week, but I maintain that one strong cup of tea is better than 20 weak ones. ரேஷனிங் அப்படின்னா இப்போ நம்மளுடைய இதிலெல்லாம் ரேஷன் கடையில் கொடுப்பாங்க இல்லையா, பொருட்கள்லாம் விநியோகம் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி அங்கே அவருடைய நாட்டில் வார் டைமில் பொருட்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பொருட்கள்லாம் பங்கிட்டு கொடுப்பாங்க இல்லையா, அப்படி கொடுக்குறப்போ வார் டைமில் பொருள்லாம் கம்மியாக தான் இருக்கும் இல்லையா, அப்போ கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் 6 ஸ்பூன் நம்ம போட்டு குடிக்க முடியுமானா போட்டு குடிக்க முடியாது, அது கஷ்டம் இல்லையா. ஸோ அதனால் அவர் சொல்கிறாரு, அந்த மாதிரி டைமில் வார் டைமில் உங்களுக்கு ரேஷனில் பொருட்கள் கொடுக்கும்போது அந்த டீ தூள் வந்து நம்ம 6 டீஸ்பூன் வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டம். பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்ட்ராங்கான டீ குடித்தாலும் எனக்கு அது ஓகே தான். 20 தடவை வீக்கான டீயை, ஸ்ட்ராங்காக இல்லாமல் சும்மா லைட்டாக இருக்கக்கூடிய டீயை 20 டைம் குடிக்கிறதும், ஒரு ஸ்ட்ராங்கான டீயை ஒரு டைம் குடிக்கிறதும் எனக்கு ஒன்று தான். சில பேர் சொல்லுவோம்ல, கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லதாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு டீ, அதாவது ஒரு டீ ஸ்ட்ராங்காக குடித்தா அதுவே போதும், அது வந்து 20 தடவை வீக்காக இருக்கிற டீ குடித்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆல் ட்ரூ டீ லவர்ஸ் நாட் ஓன்லி லைக் தேர் டீ ஸ்ட்ராங் பட் லைக் இட் அ லிட்டில் ஸ்ட்ராங்கர் வித் ஈச் இயர் தட் பாசஸ். டீயை நேசிக்கிற எல்லாரும், டீயை விரும்புகிற எல்லாரும் அவங்களுடைய டீ ஸ்ட்ராங்காக இருக்கிறத மட்டும் விரும்பலை, அது வருஷம் இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தாது. சில பேர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம அகெயின் அண்ட் அகெயின் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, நான் சொல்கிறேன் அந்த 11 பாயிண்டில் சில பாயிண்ட்டு தான் எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், மற்ற எல்லா பாயிண்ட்ஸுமே கான்ட்ரோவர்ஷியலாக தான் இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காதுன்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ இந்த பாயிண்ட்டும் அவ்வளோவா நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா சில பேருக்கு லைட்டாக டீ குடிக்க பிடிக்கும், சில பேருக்கு மீடியமாக டீ குடிக்க பிடிக்கும், அது அவங்களோட விருப்பத்தை பொறுத்தது. பட் இவர் என்ன சொல்கிறாரு, ஸ்ட்ராங்காக டீ குடித்தா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரிஃபர் பண்ணுறாரு. அப்போது ஒரு வருஷமும் அவங்களுடைய டீ எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டீ லவர்ஸ்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அ ஃபேக்ட் விச் இஸ் ரெகக்னைஸ்ட் இன் த எக்ஸ்ட்ரா ரேஷன் இஸ்யூட் டு ஓல்டேஜ் பென்ஷனர்ஸ். அதனால தானோ என்னமோ இந்த ஓல்டேஜ் வயசானவங்களுக்கெலாம் அதிகமாக ரேஷனில் பொருட்கள் கொடுக்குறாங்க போல இருக்குது. நம்ம நாட்டில் கிடையாது, அங்கே ஓல்டேஜ் பென்ஷனர்ஸ்க்கெலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க, விநியோகம் பண்ணுறாங்க அப்படின்றத இவர் சொல்கிறார். ஒருவேளை அப்படியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அப்போ உண்மையான டீ லவர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு இயர் பாஸ் ஆக அவங்களுடைய டீ வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ 4th பாயிண்டில் அவர் என்ன சொல்ல வராரு, டீ ஷுட் பி ஸ்ட்ராங். டீ வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு டீ குடித்தாலும் அது 20 வீக்கான டீ குடித்ததுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதான் 4th பாயிண்ட். 5thly, the tea should be put straight into the pot. 5th பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த டீ தூள், இங்கே டீனா அந்த டீ தூள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம அந்த பாட்டில் போட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாரு. நோ ஸ்ட்ரைனர்ஸ் ஆர் முஸ்லிம் பேக்ஸ் ஆர் அதர் டிவைசஸ் டு இம்ப்ரிசன் த டீ.
அதாவது அந்த டீயை போட்டு கொதிக்க விடுறோம் இல்லையா, கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதை வந்து வடிகட்டி வச்சியோ, ஸ்ட்ரெயினர்ஸ் வடிகட்டி யூஸ் பண்ணியோ, ஒரு முஸ்லின் பேக்ஸ்னால் சில நேரம் நம்ம க்ரீன் டீ போடும்போது பார்த்துருக்கீங்களா, ஒரு பேக் மாதிரி தருவாங்க. அந்த பேக்கை வந்து நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு டிப் பண்ணி க்ரீன் டீ போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி முஸ்லின் பேக்ஸையோ இல்லை வேறு எந்த ஒரு திங்ஸையுமே யூஸ் பண்ணி அந்த டீ தூளை வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கக்கூடாது. In some countries, teapots are fitted with dangling basket under the spout to catch the stray leaves. இன்னும் சில கண்ட்ரீஸில் பார்த்தோன்னா, நம்மலாம் இப்போ வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம டீ தூளை வடிகட்டிட்டு தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டீ தூளை வடிகட்டாதீங்க, அப்படியே குடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா நம்மலாம் டீ தூளை வடிகட்டிட்டு தான் குடிப்போம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை வடிகட்டாதீங்க, அப்படியே அதை குடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. சில கண்ட்ரீஸ்லலாம் டீ பாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம டீ பாட்டு பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம வீட்டிலலாம் இங்கே நம்ம கண்ட்ரிலாம் யூஸ் பண்ணுற மாதிரி பாத்திரத்தில் போடாமல் அவங்க தி யூஸ்ட் டீ பாட். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா டீ பாட்டு, அந்த டீ பாட்டோட அந்த ஊற்றுவோம் இல்லையா அந்த வாயில் அந்த ஸ்பவுட் அப்படின்னா அந்த டீ பாட்டோட அந்த வாயில் குட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த வாய்க்கு கீழே ஒரு பேஸ்கெட் மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. அது ஒரு வடிகட்டி மாதிரி இருக்கும். நான் அந்த பிக்சர் வந்து இன்சர்ட் பண்ணுறேன், அதை பாருங்கள். ஸோ இதுதான் இந்த மாதிரி டீ பாட்ஸ் தான் சில கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டீ பாட்டோட அந்த டீ ஊற்றுற அந்த மொனை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு கீழே பேஸ்கெட் மாதிரி தொங்குது பாருங்கள், அதில் நல்லா ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இது மூலயமா டீ வடிகட்டலாம். ஸோ இந்த மாதிரி சில கண்ட்ரீஸில் வந்து வடிகட்டுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி தான் நம்மளோட கண்ட்ரீஸ்லலாம் இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அது பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். பின் சைடு பேக் சைடு இது மாதிரி தான் இருக்கும். இது வந்து அந்த ஸ்பவுட் இருக்கு இல்லையா, அந்த ஊற்றுவோம் இல்லையா, அந்த ஸ்பவுட்டில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். இது மாதிரி சில கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. the spout to catch the stray leaves. அந்த ஸ்பவுட் வழியாக அந்த தேவையில்லாத இலைகளை, டீ இலைகளை, ஸ்ட்ரேனா தேவையற்ற அந்த இலைகளை பிடிக்கிறதுக்காக அந்த மாதிரி பேஸ்கெட் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. which are supposed to be harmful. அது வந்து ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 5th பாயிண்டில் என்ன சொல்கிறாருன்னா, டீயை வடிகட்டாமல் அப்படியே குடிங்கன்னு சொல்கிறாரு. நம்மளால் வந்து அப்படி குடிக்க முடியாது. ஆக்சுவலி ஒன் கேன் swallow tea leaves in considerable quantity without ill effect. ஆக்சுவலாக ஒருத்தவங்களால் வந்து ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு வந்து டீ லீவ்ஸை வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். அது வந்து எந்த ஒரு மோசமான விளைவையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இஃப் த டீ இஸ் நாட் லூஸ் இன் த பாட் இட் நெவர் இன்ஃப்யூசஸ் ப்ராப்பர்லி. அந்த டீ பாட்லேயே அந்த டீ இலைகளும் இருந்தால் தான் அதோட நறுமணத்தை அது நல்லா வந்து கொடுக்கும். இன்ஃப்யூஸ் பண்ணும், இறக்கும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அப்போ அதை வடிகட்டாமல் குடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. 6thly, one should take the tea part to the kettle and not the other way about. 6th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அகெயின் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நம்ம போடுற டீ மாதிரி அவர் சொல்லலை, சரியா? இது அவரோட கண்ட்ரியில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அவர் எழுதியிருக்காரு, சரியா? ஸோ ஒன் ஷுட் டேக் த டீ பார்ட் டு த கெட்டில் அண்ட் நாட் அதர் வே அபவுட். 6th பாயிண்ட்டாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து டீ பாட்டு தனியாக, கெட்டில்னால் என்ன எப்படின்னா, வெந்நீர் கொதிக்க வைப்போம் இல்லையா, சுடு தண்ணி கொதிக்க வைக்கிறது. அந்த கெட்டிலையும் டீ பாட்டையும் பக்கத்தில் வச்சுட்டு உடனே ஆட் பண்ணிடணும். அதாவது டீ பாட்டை ஒரு இடத்துலையும் கெட்டில் ஒரு இடத்துலையும் வச்சுட்டு இங்கேருந்து டீ பாட்டை கெட்டில் இருக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போகக்கூடாது. கெட்டிலையும் டீ பாட்லேயும் பக்கத்தில் வச்சுட்டு சடனாக வந்து டீயை மேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. The water should be actually boiling at the moment of impact, which means that one should keep it on the flame while one pours. அதாவது தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும் போதே, வாட்டர் பாயில் ஆகிட்டு இருக்கும் போதே அந்த மொமெண்ட்லேயே டக்குன்னு இந்த டீ தூள் ஆட் பண்ணி டீயை போட்டால் தான் அந்த டீ வந்து சூப்பராக இருக்கும், நல்லா வந்து மிக்ஸ்டாகி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் அந்த கெட்டிலோட இமேஜ். இந்த மாதிரி கெட்டில் வந்து பக்கத்தில் வச்சுக்கணும். சடனாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ஆட் பண்ணணும் அந்த கெட்டிலில் இருக்கிற வாட்டரை. Some people add that one should only use water that has been freshly brought to the boil. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷான வாட்டர் எடுத்து பாயில் பண்ணி அதில் டீ போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சில பேர் சொல்லுவாங்க. தண்ணி வந்து எப்போ பிடிச்சதோ அது எப்போ யூஸ் பண்ணால், பழைய வாட்டராக இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஐ ஹவ் நெவர் நோட்டீஸ் தட் இட் மேக்ஸ் எனி டிஃப்ரென்ஸ்.
இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, புது தண்ணியோ பழைய தண்ணியோ அது பிரச்சனை இல்லை, ஆனால் ரொம்ப சூடாக இருக்கும் போதே அதில் டீ தூள் போட்டு நம்ம உடனே அதை செஞ்சால் தான் அந்த ஃப்ளேவர்லாம் கரெக்டாக இறங்கி டீ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அப்போ 6th பாயிண்ட் என்ன சொல்கிறாரு, நம்ம கெட்டிலில் வெந்நீரை தனியாக போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் டீ தூளை போட்டு ரொம்ப லேட் ஆகக்கூடாது, சடனாக செய்யணும். அந்த டைமை கூட அந்த செகண்டை கூட வேஸ்ட் பண்ணாமல் சடனாக அந்த டீயை மேக் பண்ணிடணும்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் அவர் 6th பாயிண்டில் சொல்கிறாரு. We will continue this lesson in next video. Thank you for watching. If you like this video, please like, comment and do subscribe. Thank you.